ஹாய், அனைவருக்கும் வணக்கம். ஓம் சாய்ராம். ஜெய் ஜெய் சாய்ராம். குருவே சரணம். குரு கடாட்சம். இன்பம் எதில் அடங்கி உள்ளது பார்க்கலாங்களா? இப்போ நாம் வெளி உலகத்துக்காகவே நாம் சொத்து சேர்த்திட்டு இருக்கோம் இல்லைங்களா? எப்போ நாம் உள் உலகத்துக்காக எப்போ சொத்து சேர்ப்போமோ அப்போ தான் நாம் இன்பமாக இருக்க முடியும். சரிங்களா? வெளி உலகத்துக்காகவே நாம் சொத்து சேர்த்திட்டு இருக்கோம். நாம் எப்போ உள் உலகத்துக்காக சொத்து சேர்ப்போமோ அப்போ தான் நாம் இன்பமாக வாழ முடியும். உள் உலகத்துக்காக சொத்து சேர்க்கணுன்னா என்ன பண்ணணும்? இப்போ நாம் எல்லாத்துக்கிட்டேயுமே கருணையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? பகவானை ஃபஸ்ட்டு கெட்டியாக பிடிச்சிக்கணும். செகண்டு, எல்லாத்துக்கிட்டையுமே கருணை மட்டும்தான் காட்டணும் அப்படின்னு முடிவு பண்ணிக்கணும். சரிங்களா? தேர்டு, என்ன பண்ணணும்? எல்லாத்துக்கிட்டையுமே நம்ம அன்பாக பழகணும். இது எல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது என்ன ஆகும்னா மனமானது ஒருநிலைப்படும். சரிங்களா? பகவான் சொல்கிறத கடைப்பிடிச்சிக்கிட்டே வரும்போது மட்டும்தான் நம்மளுக்கு மனமானது ஒருநிலைப்படும். மூச்சு இப்போ அதை என்ன சொல்கிறதுன்னா, பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகும். உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் நடக்கும். சரிங்களா? அப்போ ப்ராசஸ் நடக்கும்போது என்ன ஆகும்னா அந்த இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இறைத்தன்மை எப்போ நம்மளுக்கு கிடைக்கும்னா நாம் பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கும்போது உள்ளுக்குள்ளே செல்ஸ் எல்லாம் சேஞ்ச் ஆகுதுங்களா? சேஞ்ச் ஆகும்போது மட்டும்தான் எல்லாமே பிளெஸ்ஸிங்காக ஆகும். பகவான் பிளெஸ்ஸிங் அப்போ தான் நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ தான் என்ன ஆகும்னா மூச்சு நம்ம வசப்படும். யோக பயிற்சியை கெட்டியாக பிடிச்சிக்கணும், பகவானை கெட்டியாக பிடிச்சிக்கணும், கருணையை கெட்டியாக பிடிச்சிக்கணும். மூணையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே வரும்போது உள்ளுக்குள்ளெல்லாம் சேஞ்ச் ஆகுது இல்லைங்களா? அப்போ இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இறைத்தன்மை எப்படி கிடைக்கும்? பயிற்சியெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது மூச்சு நம்ம வசப்படும். மூச்சு நம்ம வசப்படும் போது மட்டும்தான் நம்மளுக்கு என்ன ஆகும்னா இறைத்தன்மை கிடைக்கும். மூச்சு நம்ம வசப்படும் போது, மனமானது ஒருநிலைப்படும் போது மட்டுமே மூச்சு நம்ம வசப்படும். மூச்சு நம்ம வசப்பட்டுடுச்சின்னா அப்படி அது என்னன்னா இறைத்தன்மை. அந்த இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் போது மட்டும்தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை உடனே நம்மளால் பண்ண முடியும். நம்ம இப்போ வெளியவே தேடிட்டு இருக்கோம் இல்லைங்களா? நாம் வெளியே தேடுறது எல்லாமே நம்மளுக்குள்ளேயே இருக்கு இல்லைங்களா? அப்போ நாம் எப்போ மனதை அடக்கி மனதை ஒருநிலைப்படுத்தி இறைத்தன்மைக்கு போகும்போது மட்டுமே நாம் தேடிக்கொண்டிருப்பது அனைத்தும் நம்மளை தேடி வந்துடும். சரிங்களா? இப்போ வெளி உலகத்துக்காக நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம்? பணம் பணம் பொருள் சொல்லிட்டு அதையே தேடிட்டு ஓடிட்டு இருக்கும்போது அதில் இன்பம் கிடைக்குமான்னா சுத்தமாக கிடைக்காது. ஏன் சொல்லுங்க பார்க்கலாம்? அதுக்கடுத்ததுன்னு போய்கிட்டே இருக்க சொல்லும் இல்லைங்களா? இப்போ ஏன் அன்னதானம் சிறந்ததுன்னு சொல்கிறாங்க? அன்னதானம் பண்ணும்போது மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தான் இருக்கிறது தானத்திலேயே சிறந்த தானம் அன்னதானம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்போது இப்போ பணத்தை நோக்கி போய்கிட்டு இருக்கும்போது எவ்வளோதான் அதுக்கு அளவிட முடியாதது இல்லை, ஆசையை அளவிட முடியாதது. பணத்தை நோக்கி போய்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகும்னா அதுக்கு மேலே என்னன்னு போய்கிட்டே தான் இருக்க சொல்லுமே ஒழிய போதும் அப்படின்ற மனப்பக்குவம் வரும்னா வராது இல்லையா? அப்போது நாம் வெளி உலகத்துக்காக சொத்து சேர்க்காம உள் உலகத்துக்காக சொத்து சேர்க்கும் போது ஞானம் நம்மளுக்கு கிடைக்கும். ஞானம் கிடைக்கும் போது இறைத்தன்மை ஞானம் வந்துடுச்சுன்னா இறைத்தன்மை கிடைச்சிடும். சரிங்களா? அப்போது இறைத்தன்மை கிடைக்கும் போது மட்டுமே, ஞானமானது புறப்படும் போது மட்டுமே நம்மளுக்கு இன்பம் கிடைக்கும். ஏன்னா அதில் நம்மளுக்கு இன்பம் எப்படி கிடைக்குதுன்னா போதும் என்ற அந்த மன நிறைவு வந்துடும். இன்னொன்று, நாம் எதை தேடிட்டு இருக்கோமோ அதெல்லாம் நம்மளை தேடிட்டு வந்துடும்.
சரிங்களா? அப்போது எது எது எப்பப்போ எது எது நடக்கணுமோ அப்பப்போ அது கரெக்டாக நடக்கும். ஆகையினால அந்த டைமில் மட்டும் பகவானை கெட்டியாக பிடிச்சிட்டு யோக பயிற்சியெல்லாம் பண்ணிவிட்டு நாம் கருணையாக ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கும்போது மட்டுமே நம்மளுக்கு அந்த மூச்சானது நம் வசப்படும். மூச்சு நம் வசப்படும் போது மட்டும்தான் நம்மளால் நாம் என்ன செய்யணும்னு நினச்சிட்டு இருக்கோமோ அப்போ தான் அதை நம்மளால் செய்ய முடியும். ஏன் மூச்சு மெயினுன்றாங்க, மூச்சை கவனிங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க இல்லைங்களா? எதுக்காக சொல்கிறாங்க? மூச்சு தான் மெயின், மூச்சை கவனிங்க. மூச்சை கவனிக்கும் போது மட்டுமே மனமானது ஒருநிலைப்படும். மனமானது ஒருநிலைப்படும் போது மட்டுமே இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும். இறைத்தன்மை நம்மளுக்கு கிடைக்கும் போது மட்டுமே அனைத்தும் நம் வசப்படும். அப்போ அதுக்கான முயற்சி நாம் தானே பண்ணணும். சொல்லுங்க பார்க்கலாம். பகவான் சொல்கிறதெல்லாம் என்னென்னா மெயினாக பக்தி, கருணை, யோக பயிற்சி, இது மூணையுமே கடைபிடிச்சிக்கிட்டே வாங்க, செஞ்சுக்கிட்டே வாங்கன்னு சொல்கிறாரு. அப்போ அதை நாம் செய்யணும் இல்லைங்களா? அப்போ பண்ணும்போது அப்போ மட்டும்தான் நாம் பகவானை பிடிக்க முடியும். பகவானை பிடிச்சி மூச்சு பிடிக்கும்போது மட்டுமே நம்மளுக்கு இறைத்தன்மை கிடைக்கும். அப்போ தான் நாம் என்ன நினச்சாலும் அதை செய்ய முடியும். அப்போ அது எவ்வளோ ஒரு நல்ல விஷயம் இல்லைங்களா? அதுக்காக தான் திரும்ப சொல்கிறது, அதை விடாமல் பண்ணுங்கன்னு சொல்கிறது அதனால தான். அப்போது பகவான் சொல்கிறதெல்லாம் ஃபாலோ பண்ணுவோம். தினமுமே நம்ம என்னென்ன செஞ்சோம், யாருக்காச்சும் உதவி செஞ்சோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும். எல்லாத்துக்கிட்டையுமே அன்பாக நடந்துக்கிட்டோமா இல்லையா, யார் எப்படி நம்மக்கிட்ட பேசினாலும் திருப்பி நாம் அவங்கக்கிட்ட அன்பை மட்டும் காட்டினோமா இல்லையா அப்படின்னு பார்க்கணும் இல்லைங்களா? அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளை நாமே திருத்திக்கிட்டே இருக்கணும். ஏன்னா ஃபஸ்ட்லேருந்தே பழக்கப்பட்டுடுச்சு, எது பழக்கப்பட்டுடுச்சோ அதையே தானே செய்ய சொல்லணும் இல்லைங்களா? அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்மளை நாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் இல்லைங்களா? அப்போ பகவான் சொல்லிகிட்டே இருக்கார், உங்களுக்குள்ளே எப்போ நீங்கள் சேஞ்சை கொண்டு வருவீங்களோ அப்போ தான் இறைத்தன்மை கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. இவ்வளோ அழகாக சொல்கிறார் பார்த்தீங்களா? சிம்பிளான விஷயந்தான், அதை ஃபாலோ பண்ணினாலே போதுமே. எல்லா ஆன்மாவையும் ஆன்மாவாக பார்க்கும்போது நம்மளுக்கு அந்த வேறுபாடு தோன்றாது. அப்போ என்ன பண்ணலாம், எல்லாத்தையுமே நம்ம மனுஷாலாக பார்க்காம ஆன்மாவாக பார்க்க ஆரம்பிச்சிடணும். அப்படி பார்க்கும்போது மட்டும்தான் நம்மளுக்கு யார் மேலேயுமே கோவப்பட முடியாது. ஏன்னா மறப்போம் மன்னிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கர்மாவை தானே கழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம் விடும்போது மட்டும்தான் நம்மளால் ஹாப்பியாக இருக்க முடியும். ஏன் பணத்தை நோக்கி அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்காங்க? அதில் அது வேணும் இது வேணும்னு நம்மளுக்கு நாம் எது தேடுறோமோ அது கிடைக்கும் போது மனமானது சந்தோஷப்படுது இல்லைங்களா? அதனால் மேலே அது வேணும்னு சொல்லிகிட்டே போக சொல்லுது இல்லைங்களா? இப்போ அதுக்கு அளவு உண்டா? அதை அளவிட முடியுமா? போதும்னு சொல்ல முடியுமா? சொல்லுங்க பார்க்கலாம். முடியாது இல்லையா? இப்போ ஞானத்தை நோக்கி போகும்போது இறைத்தன்மை கிடைச்சிடும் இல்லைங்களா? அப்போ இறைத்தன்மையே கிடைச்சிருச்சுங்கும் போது இன்னும் ஏதாவது உண்டா? அதுக்கு மேலே ஏதாவது ஒன்று உண்டா? சொல்லுங்க பார்க்கலாம். இல்லையா? அப்போ என்ன பண்ணணும் நாம்? அதுக்கு உண்டான முயற்சி நாம் தானே பண்ணணும். அதுக்கு விடுவாங்களான்னா விட மாட்டாங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. நாமளே தான் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கிட்டே இருக்கணும். நம் மனம் கூட நம்ம பேசிகிட்டே இருக்கும்போது மட்டுமே நாம் இறைத்தன்மையை அடைய முடியும். ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அடங்கு மனமே அடங்கு நம்ம மனசை நாம் அடங்கிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நாம் என்ன நினைக்கிறோமோ அதை நாம் பண்ண முடியும். இல்லைன்னு வைங்களேன், இப்போ எப்படி குதிரைக்கு லாடம் கட்டிட்டு 2 பக்கமும் கட்டிட்டு அப்படியே கூட்டிகிட்டே போயிட்டுருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வாழ்க்கை. நம்ம எப்போ நம்ம இறைத்தன்மைக்கு அடையணும்னு முயற்சி பண்ணுறோமோ அப்போ தான் நம்ம வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். சரிங்களா? அப்போ பகவான் என்ன சொல்கிறாரோ அதை ஃபாலோ பண்ணுவோம். விடாமுயற்சி வெற்றி கொடுக்கும், வெற்றி நிச்சயம். பாய். கேட்டதுக்கு நன்றி.